கூட்டணி ஆட்சி அப்படின்றதுல பாஜக தெளிவா இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கான வாய்ப்புகளே இல்ல. நாங்க ஒண்ணும் ஏமாளிகள் இல்ல. அப்படின்லாம் பேசுறாரு அப்படின்னா, நான் சொல்றத இங்க நீங்க கேளுங்க அப்படின்ற இடத்துல தானே எடப்பாடி இருக்கிறாரு. எடப்பாடி தானே இங்க லீட் பண்றாரு. அதிமுக தலைமையில் கூட்டணின்றது நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா எடப்பாடி லீட் பண்ணாலுமே முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல அதைத்தான் நான் திரும்பவும் சொல்றேன். முடிவு எடுக்கக்கூடிய இடத்தில் அவர் மட்டும் இல்லை. முடிவுகளை தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமை தான் இந்த முடிவுகளை எடுக்க போகிறது. அதன் அடிப்படையில தான் அதிமுக சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நீங்க 2 நாளைக்கு முன்னால அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி, அண்ணாமலையினுடைய பேட்டி வந்து ரொம்ப தெளிவாகவே அவர் சொல்றாரு. நான் சொல்லலைங்க, நான் அமித்ஷா சொன்னதை தான் நான் தூக்கி பிடிக்கிறேன். எங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் வேணும். கூட்டணி ஆட்சி தான்றதை அவர் சொல்றாரு. கோயலிஷன் கவர்மெண்ட் தான் கண்டிப்பா அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நயினார் நாகேந்திரன் பேசும்போது என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சியா இல்லையா எப்படி அப்படிங்கறது எல்லாத்தையும் எங்களுடைய எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எங்களுடைய தேசிய தலைமை முடிவு செய்யும் சொல்றாரு. தமிழிசை சவுந்தரராஜனும் அதைத்தான் சொல்கிறார். வானதி ஸ்ரீனிவாசனும் அதைத்தான் சொல்றாரு. என் தேசிய தலைமை இங்க முடிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கேட்டோன்னு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கலாமே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி, அவர் முடிவு செய்வார் சொல்லலாம்ல. ஏன் சொல்ல முடியல? பிஜேபி விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அவங்களுக்கு கடந்த முறை அவங்க கண்டெஸ்ட் பண்ணதை விட அதிக எண்ணிக்கையில் அவர்களுக்கு இன்னும் சொல்ல போனா க்ளோஸ் டு 60 சீட்ஸ் அவங்க வந்து டிமாண்ட் பண்றாங்க. அந்த 60 இடங்கள்ல பெரும்பாலான இடங்கள் அவங்க வந்து வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் வேண்டும்ன்றது தான் அவங்களுடைய டிமாண்ட். இதுதான் எனக்கு கிடைத்த தகவல். அது ரொம்ப அதிகமா இருக்கு மேம். 60ன்றது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் வாங்குனதோட 3 மடங்கு அதிகம் தான். அப்போ அவங்க இதுல என்ன கணக்குனா, ஒருவேளை அதிமுக தரப்பிலிருந்து உங்களோட மற்ற கட்சிகளுக்கு உள்ளவங்களுக்கும் நீங்களே சேர்த்து கொடுத்துருங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய எண்ணிக்கை வேண்டும். அந்த எண்ணிக்கை வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கணும்ன்றது தான் அவங்களுடைய எண்ணம். அதை வந்து அவங்க செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவுதான் ஒவ்வொரு முறையும் இவர் வந்து தெளிவுபடுத்திக்கிட்டே இருந்தாலும் அடுத்த ஒரு 2 நாட்கள்ல இல்ல ஒரு 4 நாட்களுக்குள்ளாக அமித்ஷாவினுடைய பேட்டியோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வேறு யாரோ ஒருத்தர் பேசுறாங்க. பேசின பிறகு திரும்பவும் பழைய இடத்துக்கே போயிடுது. அப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய அல்லது முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இல்லை. முடிவு எடுக்க முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஹிந்துல வெளியாகி இருக்கக்கூட பேட்டி கூட முழுமைக்குமே அதே அதாவது அதுல காங்கிரீட்டா மக்கள் நல திட்டங்கள் என்ன கொடுக்க போறீங்க, அல்லது திமுகவினுடைய திட்டங்களில் என்னென்ன திட்டங்கள் என்னென்ன தவறுகள் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே பேசியிருக்கலாமே, ஏன் பேசல? அது பேச முடியல. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் என்னன்னா டிஎம்கே ஆன்டி டிஎம்கே தான். ஆனால் இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை டேப் பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக மட்டும்தான் இருக்கிறதா அப்படின்றது தான் கேள்வி.